41 வயதான கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் உலகக்கோப்பை கனவை நடப்பு ஐரோப்பிய சாம்பியனான ஸ்பெயின் முடிவுக்கு கொண்டு வந்தது. ஃபிஃபா உலகக்கோப்பையின் 16வது சுற்றில் போர்ச்சுகலை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஸ்பெயின் காலிறுதிக்கு முன்னேறியது. கோல் வாய்ப்புகள் குறைவாக அமைந்த போட்டியில் ஸ்டாப்பேஜ் நேரத்தின் இறுதியில் மிக்கல் மெரினோ அடித்த கோல் ஸ்பெயினுக்கு வெற்றியை உறுதி செய்தது. இதன் மூலம் ஸ்பெயின் காலிறுதியில் அமெரிக்கா அல்லது பெல்ஜியம் அணியை எதிர்கொள்ள உள்ளது. போட்டிக்கு முன்பு இதுவே தனது கடைசி உலகக்கோப்பை தொடர் என்று ரொனால்டோ அறிவித்திருந்தார். இதனால் சர்வதேச கால்பந்திலிருந்து அவர் ஓய்வு பெறுவாரா என்பது குறித்து எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் கோப்பையை வெல்ல வாய்ப்புள்ள அணிகளில் ஒன்றான பெல்ஜியம் அணி காலிறுதிக்கு முன்னேறியது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அமெரிக்க அணியை 4-1 என்ற கோல்கள் கணக்கில் பெல்ஜியம் அணி பந்தாடியது. ஆட்டத்தின் போது அமெரிக்க அணியின் முன்னணி வீரர் பலோகன் எதிரணிக்கு கொடுத்த கடுமையான சவால்களையும் தங்களுக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்புகளையும் அந்த அணியினரால் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. காலிறுதியில் பலம் வாய்ந்த ஸ்பெயின் அணியை பெல்ஜியம் எதிர்கொள்கிறது.